உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு மெசேஜ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போட்டுப்பார் பிரதர். துதி ஆராதனை, ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். இது ஏன் இந்த டைட்டில் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு தெரில, பட் தெர் வாஸ் அன் இன்ட்ரெஸ்ட் டு ப்ரிப்பேர் ஆன் திஸ் டாபிக். ஒருவேளை வர்ஷிப்பில் கடந்த 2-3 வருஷமாக நம்ம சர்ச் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ண மாதிரி எனக்கு தோணியிருக்கலாம். இல்லை சும்மா பாடுறதானா, மியூசிக் தானா, பின்னாடி அதுக்கான அண்டர்லைங் ரீசன். போன வாரம் உபவாசத்தை பேசினப்போ நான் என்ன சொன்னேன், அது மஸ்ட்டுன்னு சொன்னேன்னா. யாராவது ஒருத்தர் இது கட்டாயம் உபவாசம் இருந்து ஆகணும் அப்படின்னு நான் முடித்தேன். மெசேஜ் முடிக்கும்போது உபவாசம் இருக்கலாம், நல்லது, உங்களால் முடிஞ்ச உபவாசம் இருங்க. ஆனால் இந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பை பற்றி பார்க்கும் பொழுது இது இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்துமே துதி ஆராதனை செய்யணும், செய்யக்கூடியது கட்டாயமாக இருக்குது. ஒரு முறை நான் சிங்கப்பூரில் இருக்கும்போது ஒரு பாஸ்டர் யூஎஸ்லேருந்து அந்த ப்ளூ வேல், திமிங்கலம், பெரிய பெரிய நீர்வாழ் ஜந்துக்கள், அதுக்கு போடுற சத்தம், இன்ஃபேக்ட் அது கர்த்தர் நோக்கி கூப்பிடுறது, நட்சத்திரம் அது வெளியிடக்கூட சத்தம், இப்படி பல படைக்கப்பட்டதுகளோட சத்தத்தை மிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணால் ஒரு அருமையான மியூசிக் மாதிரி இருக்குது. ஸோ ஈவன் இந்த பூமி தேவ நோக்கி கதறது, அப்பா என்னப்பா பொல்லாத பசங்களாக இருக்காங்க, ரத்தம் சிந்துறாங்க, எப்பப்பா நான் உங்களை எதிர்பார்க்குறதுன்னு. ஸோ every created thing cries to the heavenlies. அப்படி எல்லாருமே அப்படி இருந்தால் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும், சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு எதற்காக துதி ஆராதனை, யாருக்காக துதி ஆராதனை, எதற்காக துதி ஆராதனை? நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு சங்கீதம் 100 நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 வசனம்தான். பூமியின் குடிகளே, யாருங்க? கிறிஸ்டியன்ஸே, குட் நியூஸ் பைபிள் சர்ச்சுக்கு வர்றவங்களே, பூமியின் குடிகளே, எவ்ரி ஒன், யாராக இருந்தாலும் எல்லோரும் கர்த்தரை எப்படி பாடணுமா? கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து. முறுமுறுத்துக்கிட்டு இன்றைக்கும் சர்ச்சுக்கு போகணும், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியை பார்த்துக்கணும். ஆனால் வர்ஷிப்னா அதுக்காக பிபிடி ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது, நாளே ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. செய்யக்கூடிய காரியங்களை இது கட்டாயம் பண்ணணும். நம்ம அகிலன் அப்பாலாம் 7:15 சண்டே டீ குடிச்சிட்டு எட்டி பார்த்தா அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துருப்பார். இது கட்டாயமா? அவர் மேலே ஒரு டாஸ்காக அவர் எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள். நான் ஒரு நாள் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில் ஒரு மிஸ் லீவுன்னு சொல்லிட்டு நான் இப்போ உட்காந்துருந்தேன். ஐ ரியலி லவ்ட், ஐ ரியலி என்ஜாய்டு. அடுத்த வாரம் மறுபடியும் என் பாப்பா கூப்பிச்சாப்பா இந்த வாரம் வாப்பான். நான் தான் எல்லா டீச்சரும் வந்துட்டாங்கல்லப்பா, நான் வந்தால் அது இடையூறாக இருக்கும் வேற ஒரு டீச்சருக்கு. யாராவது ஒரு டீச்சர் வராதனால அன்றைக்கி கூப்பிடு, நான் வர்றேன். குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், 24 வருஷம் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்திருக்கேன்.
இன்னும் குழந்தைகளுக்கு போய் சின்ன குழந்தைகளுக்கு பால்வாடி பிள்ளைகளுக்கு சொல்லித்தர மாதிரி உட்காந்து சொல்லித்தரதா? எனக்கு அந்த எண்ணம் வரல. எனக்கு என்ன தெரியுமா வந்துச்சு, நாளைக்கு ஸ்ட்ராங்கான பிலீவரை உருவாக்கக்கூடியது எந்த இடங்க? அந்த குழந்தைங்க தான். ஐ வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல், ஜாய்ஃபுல். இன்றைக்கி மேடம் யாராவது உங்களை வந்து குழந்தைகளுக்கு சொல்லித்தரங்களா, நீங்கள் எப்படி பார்க்கலாம்? நம்ம பார்வையில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறது எப்படி செய்யணும்? மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நம்ம யாரோட ஜனங்கங்க? நாம் அவருடைய ஜனங்கள். அவர் மேய்ச்சலின் ஆடுகளமாக இருக்கிறோம். ஒரு மேய்ப்பனோட டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டிக்கு சாப்பாடு போடுறது மட்டும் இல்லை, யாராவது ஆட்டுக்குட்டியை தொட வந்தால் அடி வெளுத்து அனுப்பிச்சி விடுறது தான். அப்போது இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் போஷிக்கிறது, நம்மளை பார்த்துக்கிறது மட்டும் இல்லைங்க, உங்களையும் என்னையும் யாராவது தொட வந்தால் அவரோடது கண்ணின் மணியை தொடுகிறான். சரிங்களா? அவர் நம்மளுடைய மேய்ப்பர். இதுக்கு மேலே என்ன வேணும்? எனக்கு தேவையான சகலத்தையும் யார் பார்த்துப்பா? நான் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த இடத்துல புல் பசுமையாக இருக்குது, எந்த இடத்துல ஹெல்தி ஃபுட்டு கிடைக்கிது, இங்கே போனால் பாதுகாப்பா, இது நீங்கள் நான் யோசிக்க வேண்டியதா? அவர் பார்த்துக்கிறார். அவர் கை பிடிச்சி நம்ம நடக்க வேண்டியதான் டியூட்டி. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை தப்பு பண்ணாத வரைக்கும், நீங்கள் இடறி விழாத வரைக்கும், நீங்கள் ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபை எப்போ இருக்குது? என்றென்றைக்கும் இருக்கிறது. அன்கண்டிஷனல். இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் ஹவ் யூ பர்ஃபார்ம். நம்மளோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இல்லை. அவர் என்றைக்குமே கிருபையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. He is faithful. Even when we are faithless, He is faithful. சரிங்களா? இப்போது வெறும் 5 வசனம் தான் பார்த்தோம் இல்லைங்களா? அவர் யார்? கர்த்தர். அவர் யார்? தேவன். அவர் யார்? நம்மை படைத்தவர், கிரியேட்டர். அவர் யார்? He owns me. I belong to him. நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. யார் நம்மளை ஓன் பண்ணுறது? நம்ம சுயத்தில் இல்லை. அவர் நம்மளை அவருடைய ரத்தத்தை கொடுத்து விளைக்கரியம் கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டார், நம்மளை எடுத்துக்கிட்டார். இப்போ நம்ம யாரோட சொந்தங்க? சுயாதீனமாக நானாக சிந்திக்கிறேன் அப்படின்னா அவரோட வழியில் பார்க்கணும். ஏன்னா நம்மளை அவர் வாங்கிக்கிட்டாரு. அவர் தான் He owns us. உங்களையும் என்னையும் we belong to him. அவர் தான் நம்மளோட மேய்ப்பர். சரிங்களா? இது அவர் யார்? அவருடைய குணாதிசயம். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவர். அவர் கிருபை என்றென்றைக்கும் இருக்கும். அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? இது 2 பார்த்தா மட்டும் போதாதா? போய் அவரை துதிக்கிறதுக்கு, ஆராதிக்கிறதுக்கு, ஓடி வந்து மகிழ்ச்சியோடு அவரோட இடத்துல இருந்து அவரை வர்ஷிப் பண்ணுறதுக்கு வேற ஏதாவது தேவையாங்க? இருக்கீங்களா? பிரதர் கூட குனிஞ்சு ஜென்மம் பார்த்துட்ருக்காரு. யாராவது இருக்கீங்களா? ரொம்ப டீப்பாக யோசித்துட்ருக்கோம் பிரதர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? அடுத்து ஏசாயா 61:3. சிலர் சொல்ல முடியும், பிரதர் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 24 வருஷம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கீங்க, உங்களுக்கு சம்பளம் சேமிப்பு நிறையா இருக்கும், அப்போதா குறைக்க உங்கள் வீட்டுக்காரங்க வேறு அங்கே உட்காந்து சிங்கப்பூர் டாலர் சம்பாரிச்சு அனுப்பிச்சிட்ருக்காங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைகளாம் சந்தோஷமாக இருக்கலாம் பிரதர். ஆனால் என்னை யோசித்து பாருங்கள், இன்றைக்கி கைக்கும் வாய்க்கும் நான் இருக்கேன், நாளைக்கான தேவை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில, என்னை சுற்றி நெருக்கடி கஷ்டம், எப்படி என்னால் அவ்வளோ சந்தோஷமாக வர முடியும்? நம்ம சர்ச்சில் யார் அப்படி இருக்கீங்களான்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஏதாவது ஒரு ரீசன்னால் ரொம்ப பாரமாக இருக்குது, ஹெவி ஸ்பிரிட், வெயிட்டட் ஸ்பிரிட், ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா
இந்த ஏசாயா 61:3 பாருங்க. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும், a heart of worship, துதித்து ஆராதனை செய்யக்கூடிய ஒரு இருதயம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இது யாரு சொன்னதுங்க? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் ஏசாயா தான் பிரதர். இது எழுதுனது ஏசாயா தீர்க்கதரிசின் புத்தகத்தில். ஆனால் யார் சொன்னதா ஏசாயா தீர்க்கதரிசி இதை எழுதியிருக்கார்? லூக்கா 4:16-21 பார்த்தீங்கன்னா இதே ஏசாயா புஸ்தகத்தை இயேசு கிறிஸ்து எடுத்து வாசித்துட்டு, இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. என்னை பற்றி சொன்னதை நானே வாசிக்கிறேன், நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். சொன்ன வேத வாக்கியம் என்ன ஆச்சு? இன்னைக்கு நிறைவேறிற்று. அப்போது இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கும் எனக்கும் வெயிட்டட் ஸ்பிரிட், ஒரு பாரமான சூழ்நிலை இருந்தால் அதை என்னத்தான் மாற்றிட்டேன்னு சொன்னார்? துதியின் உடையாக மாற்றிட்டேன், ஒரு ஹார்ட் ஆஃப் வர்ஷிப்பை கொடுத்துட்டேன்னு சொல்கிறார். கொடுத்துட்டாரா இல்லையா? அதே மாதிரி நீங்களும் நானும் யார்? அவருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள். இன்னைக்கு லூக்கா 4:16-21 இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இது நிறைவேறிற்று, இது நிறைவேறும், என்னை விசுவசித்தால் நிறைவேறும். இது என்ன ஆயிடுச்சு? ஆல்ரெடி ஃபுல்ஃபில்டு. இன்னைக்கு நீங்கள், உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது பிரதர், என்னோட ஷூவில் இருந்து பார்த்தா தான் தெரியும், ஏன் வாழ்க்கையை ஏன் இடத்துல இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஏசு கிறிஸ்து நிறைவேறிற்றுன்னு சொன்னதை இன்னும் ஏதோ பெண்டிங் பற்றாக்குறை, நான் இன்னும் கஷ்டத்தில் தான் இருக்கேன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி. யூ ஆர் கோயிங் அகெயின்ஸ்ட் வாட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹஸ் செட், இட் இஸ் ஆல்ரெடி ஃபுல்ஃபில்டு. விளங்குதுங்களா? இன்னைக்கு பாரமாவா இருக்கீங்க? நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஒரே ஒரு பிரதர் சந்தோஷமாக இருக்கார். பேசலாம், தப்பு இல்லை, சரிங்களா? இல்லை பிரதர், நாங்கள்லாம் சீரியஸ் யோசித்துட்டு மட்டும் தான் இருக்கணும், பேசலாம், சரிங்களா? நம்ம சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி மட்டும் வேலையை மட்டும் பாருங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பக்கத்து டீம்லேருந்து ஒரு பையன்லாம் வந்து கிரேன் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தான், சரிங்களா? ஸோ நம்ம பேசலாம், சந்தோஷமாக இருக்கலாம் கர்த்தரோட இடத்துல, சரிங்களா? இன்றைக்கி பாரமாக இருக்கா யாருக்காது? இருந்ததுன்னா நீங்கள் இதை விளங்கிக்கல, உங்கள் கண் அந்த இடத்துல சரியாக வெளிச்சம் தெரியலைன்னு அர்த்தம், சரிங்களா? உங்களுடைய பாரமான வெயிட்டட் ஸ்பிரிட்டை ரீப்ளேஸ் பண்ணது, மாற்றி போட்டது இயேசு கிறிஸ்து. அதை துதியின் உடைய அ ஹார்ட் ஆஃப் வர்ஷிப்பாக மாற்றி போட்டிருக்கார். நீங்களும் நானும் அவருடைய மகிமைக்காக நீதியாக இங்கே இந்த உலகத்தில் நிலைநாட்டப்பட்டு இருக்கிறோம், சரிங்களா? இது நிறைவேறிட்டுன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் சொன்னது தான், நம்ம தான் அதை விளங்கிக்கல, சரியாக பார்க்கலன்னு அர்த்தம். ஓகேயா? ஓகே ஓகே பிரதர். அடுத்து கொலோசையர் 3:16. நம்ம பிரதர் பால் ராஜா ஒரு லிஸ்ட்டு, இன்னைக்கு இந்தந்த வசனம் படிக்கணும், இந்த அதிகாரம் படிக்கணும், 6 மாதத்துக்குள்ளே பைபிள் படிக்கலான்னு சொல்லியிருக்காரா? இது அதுக்கான ப்ரொமோஷன். என்ன பிரதர், ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்னு சொல்லிட்டு பைபிள் ரீடிங்க்கு நீங்கள் எப்படி நீங்கள் வரலாம்னு நீங்கள் கேட்கலாம், சரிங்களா? வசனம் என்ன சொல்லுங்க பாருங்கள். கொலோசையர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. வசனம் உங்களுக்குள்ள வாசமாக இருக்கணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில், எங்கள் வீட்டில் இவர் தங்கியிருக்காருங்க. நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது. சிங்கப்பூரில் இல்லை இங்கே பெங்களூர் அங்கங்கன்னு கொஞ்சம் ஹெவியாக ரெண்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல வீட்டு ஓனர் மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு ரூமை மட்டும் சப்லெட் விட்டு வாடகை விட்டுருப்பாங்க. அவர் இந்த வீட்டில் தாங்க தங்கியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி.
கிறிஸ்துவின் வசனம் அந்த மாதிரி நம்மளுக்குள்ள தங்கி இருக்கணுமா? அப்போ எப்படிங்க தங்கி இருக்கும்? வாசிக்காமல், புரிஞ்சுக்காமல், விளங்கிக்காமல் எப்படி வசனம் தங்கி இருக்க முடியும்? இதில் இங்கிலீஷ் வேர்ஷனில் பார்த்தீங்கன்னா, லெட் த மெசேஜ் ஆஃப் கிரைஸ்ட் டுவெல் அமாங் யூ ரிச்லி. ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு பங்குதியை பிரித்து கொடுத்துட்டேன், வாங்க அந்த ஓரத்தில் இருங்க போங்க. வீட்டை வாடகைக்கு வரனா கூட, ஒரு சப்லெட் கொடுக்குறனா கூட ஒரு ரூமில் இருக்கலாம்னு சொன்னேன்ல, அப்படி இல்லை. லெட் இட் லிவ் டுவெல் அமாங் யூ, உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கணும். எப்படி? ரிச்லி, சகல விதத்திலும் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள தங்கி இருக்கட்டும். சரி, கிறிஸ்துவின் வசனம் நான் பைபிள் வாசித்து தங்க அனுமதிச்சிட்டேன். இப்போ ரிசல்ட் என்னன்னு பாருங்க. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு. ஒருத்தர் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு டவுட் கேட்க வந்தாங்கன்னா, கிளாரிஃபிகேஷனே எங்கேருந்து தான் வருது? அப்பா, மோசே சொல்லியிருக்காரு பொண்டாட்டியை தள்ளி விடலான்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்கேருந்து போனார்? ஆதியிலே அவர் படைத்தப்ப எப்படி படைச்சார்? ஸோ உங்கள்கிட்ட பாஸ்டர் லீடர்ஸ் மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட யாராவது ஒரு டவுட்டு, இது எப்படி இந்த காரியம் பண்ணலான்னா, அதுக்கான ஞானம் எங்கேருந்து வருதுங்க? பைபிள்லேருந்து. சங்கீதங்களிலும் கீர்த்தனைகளிலும் ஞானப்பாட்டிகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. அப்போது நீங்கள் பாடுறது கூட சங்கீதம், கீர்த்தனை, உங்களோட ஞானப்பாட்டு, ப்ரேயிங் இன் த ஸ்பிரிட், ப்ரேயிங் வித் த வேர்ஸ். இவர் என்ன அழகான ஒரு பாட்டு எழுதியிருக்கார், அப்படியே பைபிளில் உள்ள வசனங்களாக எடுத்தான் பாட்டு எழுதியிருக்காருன்னு சொல்லுவோம்ல. நீங்களும் நானும் பாட முடியும். எப்போ? கிறிஸ்துவின் வசனம் நம்மளுக்கு உள்ள வாசமாயிருக்க சம்மதிச்சால். ரிசல்ட் என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது கூட பிப்ளிக்கல் பேட்டர்னில் ஹெல்ப் பண்ணுவோம். வர்ஷிப்பும் ஆட்டோமேட்டிக்காக வரும். பைபிள் படிக்கிறது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்குள்ள இட் வில் ஃப்ளோ அவுட் ஆஃப் யூ அஸ் வர்ஷிப். சரிங்களா? ஈவன் கொடுக்கக்கூடிய கரெக்ஷன்ஸ், கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ், கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் கூட எங்கே இருந்தால் வரும்? பைபிளுக்குள்ளே இருந்தால் வரும். பாஸ்டர் மட்டும் இல்லை, உங்களுக்கு யாராவது சந்தேகம் கேட்டு வந்தால் நீங்கள் எங்கேருந்து தான் வழிகாட்டணும்? தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் வழிகாட்டணும். சரிங்களா? அடுத்து எபிரேயர் 13:15-16 பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் பலி கொடுக்க வேண்டியது அவசியமா? அந்த காலத்தில் யாராவது தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க? அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ ஒரு மாடு, ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு புறா குஞ்சு ஏதாவது கொண்டு வந்து பண்ண தவறுக்கு பரிகாரம் செய்யணும். இன்னைக்கு நீங்கள் நானும் ஏங்க பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை? ஒன்ஸ் ஃபார் ஆல், அவர் ஒரே ஒரு முறை அவர் கொடுத்த வெளியேற பெற்ற இரத்தம் சில நாட்களுக்கு, சில வருடங்களுக்கு நம்ம பாவத்தை மூடலை. அந்த காலத்தில் இஸ்ரவேலர் கொடுத்த பலி கொஞ்ச காலத்துக்கு அதை மூடி போட்டது. இன்னைக்கு உங்களோட பாவம், என்னோட பாவம் மூடப்பட்டதா? சுத்திகரித்து கழுவப்பட்டது. நல்ல பனி போல நம்ம சுத்தமாக இருக்கோம். கிழக்குக்கு மேற்குக்கும் எவ்வளோ வித்தியாசமோ அவ்வளோ தூரம் பாவம் உங்களை விட்டு நீக்கப்பட்டாகிவிட்டது. கரெக்டாக? இன்னைக்கு நீங்களும் நானும் பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்தில் இந்த எபிரேயர் 13:15-16 என்ன சொல்லுது பாருங்க. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட பலிகளின் மேல்? அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும். சிம்பிள் என்னங்க? அவர் நாமம் ஏசு கிறிஸ்து, அவர் நாமம் ஏசு கிறிஸ்து. இதை விட ஒரு பெரிய ஸ்தோத்திர பலி கிடையாது. இதை விட ஒரு சிறந்த ஒரு இது கிடையாது. அவருடைய நாமத்தை அவர் மூலமாக, ஹீ இஸ் த வே, அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன், அவருடைய நாமத்தை சொல்கிற ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக நம்ம பிதாக்கு படைக்கிறது தான் இருக்கலையே பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப். விளங்குதா?
இந்த மாதிரி பலியை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பேசிட்டே வர்றமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 22:3 சொல்லுது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அவர் எங்க வாசமாயிருக்கிறாரா? இஸ்ரவேலின் துதிகளுக்குள். இங்கிலீஷ் ரிவிஷன்ஸ் இது எப்படி தெரியுமா சொல்லுது? யூ ஆர் ஹோலி enthroned on the praises of Israel. அவருடைய சிங்காசனம் இருக்குல்ல, அதுவே நம்ம துதியினால் ஆன சிங்காசனத்துல தான் அவர் வீற்றிருக்கிறாராம். அப்போ நீங்களும் நானும் அவரை துதித்து ஆராதனை செய்யறது எவ்வளோ மகிமையானதுன்னு பார்த்துக்குங்க. சரிங்களா பிரதர், இவ்வளோ சொல்லிட்டீங்க, எனக்கு ரிசல்ட் என்ன? எனக்கு கையில் என்ன கிடைக்கும்? எனக்கு பலன் என்னன்னா, இவ்வளோ சொன்னாலே இது போதுமானது. சரிங்களா, நம்ம துதிக்கிற ஆராய்க்கிறதுக்கு. இருந்தாலும் எவிடன்ஸ் பேஸ்ட், நான் விதைக்கிறேன், எனக்கு அறுவடையே கிடைக்காதுன்னா நான் ஏன் விதைக்கணும்? கரெக்டாக? இந்த பிரதர் கண்ணாடி கடை வச்சுருக்காரு, சர்வ் பண்ணுறார். சரிங்களா, கண் பார்வை எனக்கெல்லாம் கொஞ்சம் இப்போ வாசிக்கிறது கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அப்போ தெளிவாக பார்க்கக்கூடிய சர்வீஸ். வாங்க, உங்களுக்கெல்லாம் சர்வ் பண்ணுறேன், சர்ச்சில் எல்லோரும் வாங்க, எல்லாத்துக்கும் செக் பண்ணி கண்ணாடி போட்டு விட்றேன். நம்ம போயிட்டு கண்ணாடி வாங்கிட்டு காசு எதுவும் கொடுக்காம வந்தால் அவர் கடை நடத்த முடியுமா? அவர் சர்வ் தான் பண்ணுறாரு, பட் ஹீ நீட் சம்திங் இன் ரிட்டன் இல்லையா? சரி, நான் துதிக்கிற ஆராதனை பண்ணுறேன், நீங்கள் கர்த்தர்னு தெரியுது, நீங்கள் தேவன் தெரியுது, நீங்கள் என்னை படைத்தவர்னு தெரியுது, நான் உங்களுக்கு தான் சொந்தம் தெரியுது, நீங்கள் இங்கே மேய்ப்பர்னு தெரியுது, எல்லாம் ஓகே, நான் துதிக்கிற ஆராதிக்கிறேன். ஏதாவது வருமா? இல்லை சும்மா துதி தான் ஆராதிப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஞ்சிபிள் பெனிஃபிட்ஸ். இந்த ஆவிக்குண்டான மண்டலம், இந்த இயற்கை மண்டலம், நம்ம பார்க்குறது, தொடுறது, கேட்குறது, உணர்றது, இப்படி டேஞ்சிபிள் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நான் இந்த துதி ஆராதனால வர்றதை காமிச்சா உங்களுக்கு போதும் இல்லையா? நான் துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், எனக்கு இதெல்லாம் லைவாக நான் தொட்டு பார்க்க முடியும். எப்படி ஒருத்தன் அவரோட ஆணி பாய்ந்த விரல்களை நான் தொட்டு பார்த்தா தான் விசுவாசிக்கிறானோ, இந்த மாதிரி எனக்கு டேஞ்சிபிள் பெனிஃபிட்ஸ் வரணும். நான் துதி ஆராதனையில் ஃபுல்லாக மூழ்கி போயிருக்கேன். யாராவது ஒருத்தர் இருந்தீங்கன்னா அவங்களுக்காக 2 நாளாகமும் 5:13-14 அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களோட சத்தத்தை தொனிக்க பண்ணி என்ன சொன்னாங்களாம்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஸ்தோத்தரிக்கையில் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்ஸ் நீங்கள் உணர்ந்தாலும் உணராட்டாலும் ஹோலி ஸ்பிரிட் டுவெல்ஸ் இன் யூ. கர்த்தர் உங்கள் கூட இருக்கார். ஆனால் நீங்கள் இந்த ஆவியே ஒரு அளவு இருக்கு இல்லையா? 30, 60, 100. மோசேட்ட இருந்த ஆவி எடுத்து எத்தனை பேத்துக்குள்ள பிரித்து வைக்கப்பட்டது? ஸோ இன்டென்ஸ். இந்த லெமன் சாதத்தில் கொஞ்சம் லெமன் கூட போட்டால் கூட சாப்பிட முடியாது, ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ரெசன்ஸ் லைட்டாக ஹெவியாக நீங்கள் வர்ஷிப்பில் இருக்கும்போது, நார்மலாக வர்ஷிப் மட்டும் இல்லை, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை பார்க்குற பார்வை, அவர் கிருபையிலும் பார்க்கும்போது எப்படி கர்த்தரோட மகிமை அங்கே இருக்குமா? ஆலயத்தை எப்படி நிரப்பிற்றோ அந்த மாதிரி உங்களுடைய உள்ளத்தை நிரப்பியே ஆகணும். நிரப்பி ஆகணுமா? நீங்கள் அந்த டேஞ்சிபிள் பெனிஃபிட்டை ஃபீல் பண்ணி பார்க்கணுமா? கர்த்தரோட ப்ரெசன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கணுமா? இன் அபண்டன்ஸ் என்ன பண்ணலாம்? ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் ஒரு பிரைமரி தீம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் வர்ஷிப் பண்ணுங்கள், ஹீ வில் கம் அண்ட் ஃபில் யுவர் ஹார்ட். சரிங்களா? நடந்தது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அன்னைக்கு ஆலயத்தை நிரப்பினார்னா இன்னைக்கு நிரப்ப மாட்டாரா?
உங்கள் உள்ளத்தை நிரப்பாரா நிரப்ப மாட்டாரா? ஃபஸ்ட்டு டேஞ்சிபிள் பெனிஃபிட். செகண்ட், 2 நாளாகும் 20, 21, 22. இது போன முறை கூட நம்ம பார்த்தோம். பல தேசங்கள் சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நம்ம யோசேப்பாத்தை நெருக்கிறாங்க. நேராக அவர் உபவாசத்தை அறிவிச்சார், ஆலயத்துக்கு போனார். அப்பா இவங்கெல்லாம் எனக்கு அகென்ஸ்டாக வரல, யாருக்கு அகென்ஸ்டாக வராங்கன்னு சொன்னார்? உமக்கு அகென்ஸ்டாக வராங்கன்னு சொன்னார். இங்கே அவர் பண்ண ஒரு அமேசிங் மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜியை பாருங்கள். எந்த உலகத்துலையும் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கவே இருக்காது. பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும். ரிப்பீட்டடாக பாருங்களேன். பழைய உடன்படிக்கையின் காலம், ஏசு கிறிஸ்து மரிக்கலை, இரத்த சிந்தலை, அவர் செய்யலை. டெம்பரவரியாக அவங்க ஒரு மாடல், ஒரு சாம்பிள். அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டுறாங்கன்னா என்ன? அது ஏசு கிறிஸ்துவின் சாயல். அந்த சாயலில் இருந்த காலத்திலே அவங்க என்ன பண்ணுறாங்க? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். பாடகரை எங்கே நிறுத்தினானா? பின்னாடி கொஞ்சம் ஓரமாக இல்லை, ஃப்ரண்ட் லைனில். அப்போது அவனுக்கு தெரியுது, ஈவன் தோ டீம் போனால் கூட அவனுக்கு தெரியுது. ஏன் தெரிஞ்சதுன்னா, போருக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆசாரியன் ஆவியில் நிரம்பி என்ன சொன்னான் தெரியுமா? இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது போராட்டத்தில் இருந்தீங்கன்னா அந்த யுத்தத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது நீங்கள் இல்லை. அந்த யுத்தம் யாரோடது? கர்த்தரோடது. நீங்கள் அதுக்கு மசில் பண்ணி முட்டி மோதி முன்னாடி நின்று போராட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் வாயை திறந்து துதி ஆராதனை பண்ணால் போதும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்? அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவா புத்திரரையும் சேயீர் மலை தேசத்தாரும் ஒருவருக்கொருவர் விரோதமாய் கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்களே வெட்டுண்டு விழுந்தார்கள். நீங்கள் போய் அவங்க கூட சண்டை போட தேவையில்லை. உங்களுக்கு அகென்ஸ்டாக 4 பேர் வர்றாங்கன்னா அவங்களே அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி போயிடுவாங்க. கடைசியில் அப்படி பண்ணுறனால வந்தாங்களே, எனக்கு மன உளைச்சல் தானே பிரதர், அதுக்கு அவங்க வராமே இருந்திருக்காங்கன்னா உங்களுக்கு அப்புறம் எப்படி பெனிஃபிட்டு? வந்து எல்லா பேரும் அடிச்சு பிடிச்சி செத்து போயிட்டாங்கன்னா நீங்கள் பைய போக வேண்டியது, கொள்ளையடிக்க வேண்டியது. அதான் எல்லாம் விட்டுட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் யாரோடது? உங்களுக்கு கொஞ்சம் டெலிவர் பண்ணுறது. அந்த காலத்தில் இப்போல்லாம் நீங்கள் ஜொமேட்டோ அமேசான்லாம் ஆர்டர் பண்ணால் வீட்டில் வந்து டெலிவரி பண்ணுவாங்க, நீங்கள் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி எல்லா தேசத்துலேருந்தும் அவங்கவுங்க பொருட்கள்லாம் கொண்டாந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணி டோர் ஸ்டெப்பில் டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. பண்ண வேண்டியது என்ன? யுத்தம் உங்களுடையது அல்ல, கர்த்தருடையதுன்னு நீங்கள் பார்க்கணும். துதிக்கணும், ஆராதிக்கணும். சகலத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. உங்களுக்கு அகென்ஸ்டாக வந்தவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரிங்களா? இதோட சிம்பிளாக டேஞ்சிபிள் பெனிஃபிட் வேணுமா? அடுத்து அப்போஸ்தலர் 16, 25 26. ஒன்றும் பண்ணல. நம்ம பவுல் எங்கெங்கே போகிறாரோ பின்னாடியே ஒரு பொல்லாத ஆவி பிடிச்ச ஒரு நபர் வந்து ஆவுன்னு பேசிகிட்டு இருக்கு. அவர் ஏய் போ அப்படின்னு பொறுக்க முடியாமல் திட்டி அனுப்பிச்சி விட்றாரு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் தேவ மனுஷர்னு ஏதோ பாராட்டி சொல்கிற மாதிரி தான் வரும். சரிங்களா? நம்ம தேவ மனுஷன் நம்மளுக்கு தெரியாதா? ஒரு பொல்லாங்கன்னு வந்து தான் நம்ம தேவ மனுஷன் சொல்லணுமா? யாரோட அப்ரூவலும் நம்மளுக்கு அவசியம் இல்லை. சரிங்களா? ஏய் போ அப்படின்னு விரட்டி விட்டோன்னே அதை வச்சு சம்பாரித்த ஆளுக்கு பிரச்சனை வந்து இவங்களை மாட்டி விட்றாங்க. மாட்டி விட்டோன்னு என்ன நடக்கு பாருங்கள். அவர்களை அநேக அடி அடித்த பின்பு செம்மையாக வெளுத்திருக்காங்க. சரிங்களா? கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சு இவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன? அடி வாங்கியிருக்காங்க. சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். இப்போது நல்ல அடி வாங்கி கர்த்தருக்காக சேவை செய்கிறோம், பலன் ஏதாவது பாசிட்டிவாக கிடைக்கும் பார்த்தா அடி விழுந்திருக்கு, ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்க. எவ்வளோ வருத்தமாக இருக்கும். நான் சொன்னேன்ல, அந்த வெயிட்டட் ஸ்பிரிட், நொறுங்குண்ட ஆவியாக தானே அவங்க இருந்திருக்கணும். ஆனால் என்ன பண்ணாங்களாம்? நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அப்போ அவங்களோட பார்வை எங்கே இருக்குது?
படி வாங்கினமே இங்கே வலிக்குது, ஜெயிலில் இருக்கமே, ஒஸ்ட் கேஸில் அவங்கள போட்டிருக்க டெக் வந்து இருக்கலே கீழே இருக்க டெக்கு விச் இஸ் த ஒஸ்ட் கேஸ் சினேரியோ. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே அவ்வளோ இஷ்டம் இல்லை. அந்த மாதிரி ஒரு டெக்கில் போட்டிருக்காங்க. அங்கே உட்காந்துக்கிட்டு இவங்க ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து பாடினார்கள். அவங்களோட பார்வை எதுவுமே இங்கே இல்லை. பார்த்துக்கங்க, என்னோட அப்பா எப்படிப்பட்டவர்னா அவர் மேலே தான் இருந்திருக்கு. அங்கே எப்படி பாடும்போது மாற்றி மாற்றி வெட்டிக்கிட்டாங்களோ, இங்கே பாடும்போது சும்மா இருக்க முடியாது. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுக்களும் கலண்டு போயிற்று. இன்னைக்கு ஏதாவது ஒரு இடத்துல நெருக்கத்தில் இருக்கீங்களா, கட்டுண்டது போல இருக்கீங்களா, நீங்கள் பண்ண வேண்டியது என்னங்க? துதிக்கணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். இந்த பிரச்சனை வந்துருச்சே. பொதுவாக சூரியனுக்கு கீழே பெரிய அற்புதம் அதிசயம் ஒன்றும் கிடையாது. ஆனால் எல்லாரும் பொதுவாக சொல்ல வேண்டியது, இந்த கஷ்டம் என் எதிரிக்க கூட வரக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் படுற கஷ்டம் தான் யூனிக். உலகத்தில் இது வரைக்கும் யாருமே இந்த கஷ்டப்பட்டதில்லை. வீட்டுக்கு வீடு வாசப்படுங்கிறமே புதுசாக எதுவுமே கிடையாது. அதை நம்ம எடுத்து எப்படி சுமக்கிறோம், அதை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதான் இருக்குது. இதை ஐயோ இது வரைக்கும் யாருக்குமே படாத கஷ்டம் நான் படுறேன்னு பார்க்குறதா, தேவன் என் கூட இருக்கார், அவர் என்னை வெற்றியாக இந்த பாதையை கடந்து போக பண்ணுவார் பார்க்குறது பெட்டரா? எது பெட்டர்? அவர் உங்களை விடுவிச்சிட்டார். பார்வை அங்கேருந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோமா, துதிக்க போகிறோமா, ஆராதனை பண்ண போகிறோமா, இல்லை இங்கே உட்காந்து அழுதுட்டுருக்க போகிறோமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிளுங்க. ஃபஸ்ட்டு பாஸ்கா, முதலாவது கர்த்தருடைய பண்டிகை ஃபஸ்ட்டு எப்போ ஆசரிக்கப்பட்டதுங்க? எகிப்து தேசத்தில் இஸ்ரவேலர் இருக்கும்போது. அன்றைக்கி நைட்டு என்ன ஆச்சு? சங்கார தூதன் வந்து எல்லா வீட்லேயும் இருக்க மனுஷங்க மட்டும் இல்லை, ஆடு மாடில் ஃபஸ்ட்டு பார்ன் கூட கொல்லப்பட்டது. சுற்றி முற்றி குய்யோ முறையோன்னு சவுண்டு இருந்திருக்குமா இல்லையா? இப்போ இஸ்ரவேலர் அவங்களுக்கான பலியை கொடுத்தாச்சு, ரத்தத்தை நிலைக்காலில் பூசியாச்சு. இப்போ உள்ளே உட்காந்துருக்காங்க, தீவிரமாக புசிக்கணும், பாதரட்சியை போட்டிருக்கணும், எல்லாம் ரெடியாக பெல்ட்டுக்கெல்லாம் போட்டு பேக்கெல்லாம் ரெடியாக வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கணும். புறப்பட போகிறீங்கன்னு சுற்றி அழுக சத்தம் கேட்குது. உள்ளே புசிச்சிட்டு இருக்க இஸ்ரவேலர் சந்தோஷமாக கர்த்தர் ஆராதனைட்டு புசிக்கலாம். இல்லை ஐயோ பயமாக இருக்கே, பக்கத்தில் இப்படி இருக்கே. இந்த ஜெசிகா டேனிக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த காலத்தில் டிராகுலான்னு நான் படம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த காலத்தில் ஜாம்பீஸ் படம் விடுவாங்க. ஜாம்பீஸ்ன்னு சொல்லிட்டு ஜாம்பீஸ் படமாக விடுவாங்க. அதை பார்த்துட்டு எப்பா வீட்டெல்லாம் ஸ்ட்ராங்காக வைக்கணும்ப்பா, நம்ம வீட்டெலாம் வந்தால் ஜாம்பீஸ் அடிச்சிருமா உடச்சிருமா. 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்தப்போ வீட்டை சுற்றி ஒரு கிரில் ரைஸ் பண்ணியிருப்பேன், நல்ல ஃபென்ஸ்டு கிரில். இப்போ யார் ஏறி கூச்சிடக்கூடாதுப்பா, அங்கெல்லாம் பாதுகாப்பாக இருப்போம், இங்கே பாதுகாப்பாக இருப்போம்ப்பான்னு அவனுக்கு ஒரு கேள்வி. சரிங்களா? இப்போ இஸ்ரவேலர் உள்ளே இருக்க இஸ்ரவேலர் ஐயோ அங்கே அடி உழுது இங்கே அடி உழுது, அவன் அழுகிறான் இவன் அழுகிறான், எனக்கு என்ன ஆகுமோன்னு பயந்துட்டு நடுங்கிட்டு இருக்க முடியுமா? இருந்தால் அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்குமா? இல்லை. உள்ள நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் அடுத்த நாள் இறங்கி நடக்க போகிறீங்க. உள்ள தொடநடுங்கி போய் ஐயோ என்ன ஆக போதுன்னு பயந்துட்டு இருந்தாலும் அடுத்த நாள் நீங்கள் எந்திச்சு நடக்க தான் போகிறீங்க. இதனால தான் சொல்கிறேன், உங்களோட என்னோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு கிடையாது. அவர் செஞ்சிட்டார், அவர் சுமந்துட்டார், அவர் சுமந்து தீர்த்துட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் சந்தோஷமாக துதிச்சு ஆராய்ச்சி பாட வேண்டியதுதான் ஒரே செய்ய வேண்டிய காரியம். மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். சரிங்களா? இப்போ இவங்க கதவு திறக்கப்பட்டதில்லை, சங்கிலிலாம் கலண்டு விழுந்துச்சுல்ல, உங்களுக்கு பூட்டிருக்கு. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு க்ளோஸ்டாக இருக்குது, இந்த கட்டுகளில் நான் மாட்டிகிட்ருக்கேன்னா அது கலண்டு விழும். அதுவும் கர்த்தருடைய மகிமைக்காக தான் அங்கே நடந்திருக்கு பாருங்க. சிறைச்சாலை தலைவனை என்ன பண்ண ட்ரை பண்ணா, ஆனால் என்னவா மாறுச்சு? அவனும் அவனோட குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். ஸோ பிரச்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் காட் கெட்ஸ் க்ளோரிஃபைடு. அதனால தான் அவருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட விருட்சங்கள் நம்ம. சரிங்களா? இந்த ஒரு விஷயம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை பேசியிருப்பேன். கேவ் ஆஃப் அதுலாம் குகை. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியலை. பிரைஸ் தி லார்ட். இந்த ப்ரேயர் வர்ஷிப் துதித்து பாடுதல் எப்படி இருந்தவங்களை எப்படி மாற்றி இருக்குன்னு ஒரு லைவ் எக்ஸாம்பிள். 1 சாமுவேல் 22:1-3 பாருங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி
அதுலாம் என்னும் கெபிக்கு ஓடி போனான். இப்போது தாவீது சவுலுக்கு பயந்து நாட்டை விட்டு ஓடி போகிறான். அபிமெலேக்கு போய் பார்த்துட்டு, அபிமெலேக்குனா ஒரு பேர் கிடையாது. இப்போ எப்படி ஃபேரோன்னு நம்ம சொல்லுவோம், எஜிப்சியன்ஸ் அவங்களோட தலைவர் ஃபேரோன்னு சொல்கிற மாதிரி அபிமெலேக்கு ஒரு ஒரு இட்ஸ் அ ஹானர்டு நேம், சரிங்களா? அபிமெலேக்கை பார்த்து பயந்து போய் திரும்பி ஓடி வர்றான். அங்கே போய் பயந்து போய் ஆன்னு ஒரு மாதிரி லூஸ் பயமாக உட்காந்துருக்கான். இங்கே கேனக்கு இருக்கீங்களாடா, இல்லை அடித்து விரட்டி விடுங்கிறான்னா விரட்டி விட்றாங்க, ஓடி வர்றான். இப்போ சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் பிரச்சனையாக தான் இருக்கா, பயந்து தான் இருக்கானா தாவீது. என் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் பலவான் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கான். பயந்து போய் தான் இருக்கான். அப்படி பயந்து போய் ஓடி வந்தப்ப தாவீதுக்கு கீழே வந்து சேர்ந்த ஆட்கள்லாம் எப்படிப்பட்ட பலவான்கள் பாருங்க. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். சேர்ந்த எல்லா ஆள்களும் எவ்வளோ கில்லிகன்னு பார்த்துக்கங்க. உங்களுக்காக வாங்க நிற்கிறோம், போராடுறோம், எதாக இருந்தாலும் ஏற்று பார்ப்போம், அப்படி இல்லை. ஆல்ரெடி அவங்களோட இடத்துல கடன் சுமையினாலே ஏதாவது பிரச்சனைனாலே ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், கடன் கொடுக்க முடியாமல் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டவங்க, முறுமுறுக்கிறவர்கள். சவுலோட ஆட்சி என்ன எப்படி இருக்குது, என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படி இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படி இருக்குன்னு இப்படி புலம்புறவங்க, முறுமுறுக்கிறவர்கள், இப்படிப்பட்டவங்களா வந்து தாவீது கீழே சேர்ந்துருக்காங்க. கரெக்டாக இவங்க ஒரு பெரிய டீமா, பயங்கரமான மைட்டி பீப்புளா. இவங்களை பார்த்தா ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாத சும்மா வந்து இவனோடு கூடிக்கொண்டார்கள். அவர்களுக்கு அவன் என்னவானானா, இந்த சொல்லுவாங்க, ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒரு சிங்கம் தலைவனாக இருந்தால் எல்லா ஆட்டுக்குட்டிக்கும் சிங்கம் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஒரு சிங்க கூட்டத்துக்கு ஆட்டுக்குட்டி தலைவனாக இருந்தால் அது எல்லாம் ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேர்ந்தவன் எல்லாம் ஒன்று குறிப்பிடாத ஆளுக. ஆனால் அவர்களுக்கு இவன் தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய எத்தனை பேர் சேர்ந்தாங்க? 400 பேர் அவனோடு இருந்தார்கள். இது 1 சாமுவேல் 22:1-3 சொல்லப்பட்டது, சரிங்களா? அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க. 2 சாமுவேல் 23, பிரதர் அடுத்த ஸ்லைடு மூவ் ஆகலை பிரதர். 2 சாமுவேல் 23:8-21 நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு கீழே இருக்க பராக்கிரமசாலிகளை பற்றி ஒரு லிஸ்ட்டு. அவங்க என்னென்ன பண்ணாங்க. முதலாவது ஆள் 2 சாமுவேல், அங்கே ஸ்லைடு மூவ் ஆகலைன்னு நினைக்கிறேன், 23:8-21. முதலாவது ஆள் என்ன பண்ணியிருக்கான், 800 பேர்கள் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்டான். ஒரே ஒரு ஆள் எத்தனை பேர்த்த வெட்டி போட்டான்? இவன் தாவீது கீழே இருக்க அந்த 30 சோசன், அந்த பராக்கிரமசாலிகளில் முதலாவது ஆள். 2வது ஆள் தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடே ஒட்டிக்கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். தாவீதும் இந்த நபரும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்த மட்டும் விட்டுட்டு இஸ்ரேல் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அப்போ பெலிஸ்டியன் ஆர்மி பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அதில் கோலியாத் மாதிரி காட்டு பசங்க நிறைய பேரை பார்த்துருப்பாங்க. இவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. இந்த 2 பேர் மட்டும் இருக்கிறாங்க. அந்த 2வது ஆள் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. தமிழில் தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோட ஒட்டிக்கொள்ளு மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ் ரிவிஷன்ஸில் அவன் கை அவனோட பட்டயத்தை கூட லிஃப்ட் பண்ண முடியலையாம். அந்த அளவுக்கு ஹி வாஸ் ஓன் அவுட். ஹி வாஸ் நாட் ஈவன் ஏபிள் டு லிஃப்ட் ஹிஸ் வெப்பன். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் வெட்டி போட்டு ஃபுல் எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ண மாதிரி கம்ப்ளீட் ஒரு ஆர்மியை இவங்க 2 பேர் மட்டும் இருந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. 2வது பராக்கிரமசாலியை பற்றி சொல்லும்போது 3வது ஆள் மறுபடியும் பெலிஸ்டியன்ஸ் டீம், ஒரு பெரிய டீம் வருது. பயிர் வகைகள் நட்டு இருக்கிற ஒரு இடம், ஓட முடியாது, ஒளிய முடியாது. அகெயின் நம்ம இஸ்ரவேலர்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பயங்கர புத்திசாலிகள், தப்புச்சோம் பொழைச்சோன்னு ஓடி போயிட்டாங்க. இவன் ஒரு ஆள் அந்த வயல்வெளியின் நடுவில் நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தீரை மடங்கெடுத்தி போட்டான். இந்த 3 பேர் தான் டாப் அந்த 30 மெம்பர்ஸில். அடுத்து இந்த 3 பேர்த்துக்கு அடுத்து இன்னும் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ஆள் என்ன பண்ணால் அவனோட ஈட்டி எடுத்து 300 பேர்த்த அடித்து போட்டான். ஆனால் இவன் அந்த ஃபஸ்ட்டு 3 பேர் அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது. அடுத்த ஆள் 300 பேரை அடித்து போட்டால் அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி இல்லையா, நீங்கள் பார்த்துங்க, சரியா? அடுத்து இன்னொருத்தரை பற்றி சொல்லியிருக்கு. மோவாப் தேசத்தில் சிங்கத்தையே சார்ஜ் போட்டாண்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மோவாப் தேசத்தில் 2 பெரிய பலவான்கள் இருந்திருக்காங்க.
அந்த 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல், சிங்கத்தை கொல்லலை, மோவாப் தேசத்தில் இருந்த சிங்கம் மாதிரி இருந்த அத்தாரிட்டேட்டிவ் பர்சன் 2 பேர்த்த கொண்டு போட்டது மட்டும் இல்லாமல், பனிக்காலத்தில் ஒரு கெபிக்குள்ளே இருந்த உண்மையான சிங்கத்தையும் பிடிச்சி கொண்டு போட்டான். அவ்வளோ பயங்கரமான ஆள். அது மட்டும் இல்லை, ஒரு ஏப்தியன் இருந்தான், பயங்கர பலவான், பெரிய ஆள். அந்த ஏப்தியன் கையில் ஈட்டி இருந்துச்சு. இவன் கையில் இந்த தடின்னு தமிழில் போட்டிருக்கு, அந்த மாட்டெல்லாம் ஓட்டுறதுக்கு ஒரு சின்ன குச்சியை வச்சு பின்னாடி குத்துவாங்க, அப்போ தான் மாடு நடக்கணும். அந்த மாதிரி ஒரு வெப்பன் தான், அந்த மாதிரி ஒரு சின்ன இது தான் இவன்ட்டு இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா, இவன் போய் அந்த எகிப்தியனை அடித்து போட்டு அவன் கையில் இந்த ஈட்டியை பிடுங்கி அவனே குத்தி போட்டான். இந்த இந்த பராக்கிரமசாலிகள் செஞ்ச செயலெல்லாம் நார்மலாக பாசிபிள் நினைக்கிறீங்களா? இவங்க எல்லாம் ஒரு காலத்தில் ஒடுக்கப்பட்டு கடன்பட்டு பஞ்சாயத்தாகி இங்கெல்லாம் இருக்க முடியாது, தாவீதோட அந்த கெபிக்குள்ளே இருந்து ஒண்டிக்கிட்டு இருந்தால் கூட போதும்னு வந்து இருந்தவங்க இவங்களுக்கு தான் தலைவனானாம். அப்படி இருந்த அவங்க இப்படி மாறி இருக்காங்க. அப்போ அப்படி இருந்ததுக்கும் இப்படி மாறினதுக்கும் இடையில ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும் இல்லையா? சும்மா டப்புன்னு இப்படி மேஜிக் மாதிரி புஃப் அப்படின்னு மாறி இருக்க முடியாது. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சொல்லும்போது இந்த இந்த பராக்கிரமசாலியை பற்றி சொல்லும்போது ஒரு வசனம் அடுத்த சிலை பிரதர், 30 தலைவர்களுக்குள்ளே இந்த 3 பேரும் அறுப்பு நாளிலே அதலாம் கெபியிலே தாவீதின் இடத்தில் போயிருந்தார்கள். அப்போது அதலாம் கெபியில் தாவீது மட்டும் ஒளிஞ்சிருக்கல, இவங்களும் போய் தாவீது கூட இருந்திருக்காங்க. அப்போது அந்த கெபிக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டது தாவீது மட்டும் இல்லை, இந்த பராக்கிரமசாலிகளும் அங்கேருந்து தான் வந்திருக்காங்க. அப்போது தாவீது கெபியில் என்ன தான் பண்ணான்? இல்லை அவ்வளோ பிரச்சனையாக இருந்து தாவீது சவுலுக்கும் அபிமெலேக்குக்கும் பயந்து போயிருந்தான். இந்த எல்லா பேரும் ஒன்றும் முடியாமல் உலகத்தில் வாழ தகுதியற்று ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கடன்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு என்னென்ன சொல்லணும் எல்லாம் பட்டு இங்கே வந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்க இவ்வளோ பராக்கசனம் மாறி இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 34 அதை தெளிவாக காமிக்குது. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின பொழுது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். பயந்து போய் ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு பாட்டு பாடியிருக்கான், ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். என்னதான் பண்ணியிருக்கான்? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். இப்போ இவன் இப்படி வர்ஷிப் பண்ணி அவன் அந்த காலத்திலே பயங்கரமான ஒரு கித்தாரிஸ் மாதிரி ஒரு சூப்பர் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு பாடிட்டு இருப்பான்னு வைங்களேன். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். கேட்டு மகிழ்ந்து சிறுமைப்பட்டவர்கள் யாருங்க? இந்த நொந்து நூடுல்ஸாய் வந்து தாவீது கீழே சேர்ந்தா அவங்களுக்கெல்லாம் தலைவானானான்ல, அவங்கெல்லாம் இதை கேட்டு மகிழ்வார்கள். அவங்களுக்கு தெரியுது கர்த்தர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு. யார் மூலமாக அவங்க கற்றுக்குறாங்க? தாவீதின் வர்ஷிப்பை வச்சு துதி ஆராதனையை பார்த்து அவங்க கற்றுக்குறாங்க. சிறுமைப்பட்டவர்களை கேட்டு மகிழ்வார்கள். இது மட்டும் இல்லை, தாவீது பாடுறது மட்டும் இல்லை, தாவீது இஸ் ட்ரைனிங் தம். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். யார்கிட்ட சொல்கிறான் தாவீது? அந்த கூட இருக்கவங்கள்ட்ட என்னோடே சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் ட்ரெயின் பண்ணுறான். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அப்போ தாவீது மட்டும் துதி ஆராதனை செலுத்தலை. தாவீது இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது எப்படி ஒருத்தன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுது, இவ்வளோ துதிச்சு ஆராதனை பண்ண முடியுது? அப்படிப்பட்ட தேவனாயவர் அப்படின்னு அவங்கள நோக்கி பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஹீ ட்ரெயின்ஸ் தம். கர்த்தரோட நாமத்தை உயர்த்துங்க, என்னோட சேர்ந்து வர்ஷிப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். பயம் வர்றது நார்மல், ஆனால் நான் பயப்படல, எனக்கு பயம் இல்லை நான் அப்படிங்கிறது தைரியம் கிடையாது. நான் பயப்பட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை எல்லா பயத்துலேருந்தும் என்னை நீக்கி விட்டார். இன்றைக்கி உங்களுக்கு பயம் கஷ்டம் நெருக்கம்னா என்ன பண்ணணும்? அவரை நோக்கி கூப்பிடணும், அவரை நோக்கி பார்க்கணும், துதி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கணும். ஸ்தோத்திரம் சொல்லும்போது நன்றி, இன் பிளெயின் டேர்ம்ஸ் நன்றி. அப்பா நன்றிப்பா, இத்தனை பேர் இருக்காங்க, சாப்பாடு இல்லை, என்ன 4 கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் மீன் இருக்குது, அப்பா ஸ்தோத்திரம்ப்பா, நீர் கொடுத்த இதுக்காக நன்றி. சப்ளை வில் ஃபாலோ. நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லும்போது தேவைகள் சந்திக்கப்படுது. சரிங்களா? என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இப்போ தாவீதை நோக்கி பார்க்கும்போது அவன் முகத்தில் துக்க சாய இல்லை.
அவன் ஜொலிக்கிறான். இப்போ மோசே மலையிலேருந்து இறங்கி வந்தப்போ மோசையோட முகம் பிரகாசமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோட முகம் பிரகாசமாக இருந்தது. அப்போ யார் யார் கர்த்தரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ, ஹெவன்லீஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ, அப்போ அவங்களோட முகம் ஃபேர் அண்ட் லவ்லி போட வேண்டிய அவசியம் இல்லை, மேக்கப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களோட முகம் பிரகாசமாக இருக்கும். அப்போ நான் மேக்கப்புக்கு அகெயின்ஸ்டா. நேற்று கூட என் பாப்பாவுக்கு, எப்பா காது புதுசாக குத்த வேணாம்ப்பா, மேக்னெட்டில் ஒரு தோடு வந்திருக்கு, வேணுங்கிற இடத்தெல்லாம் ஒட்டிக்கலாம்ப்பா, ஏன்ப்பா தேவையில்லாமல் காதை குத்தி கஷ்டப்படுத்துறேன்னு சொன்னேன். மேக்கப் போடணும்னு ஆசையாக இருந்தால் போட்டுக்கோங்க, ஆனால் மேக்கப் இல்லை உங்களை அழகாக்குறது. இன்ஃபேக்ட் உங்களுடைய உடைக்கு நீங்கள் தான் அந்தஸ்து கொடுக்குறீங்க, சரிங்களா? அது கடையில் ஒரு பொம்மையில் மாட்டியிருக்க போது அது அதோட மகிமை அடையவில்லை. உங்களோட உடல் அது வரும்போது தான் அதுக்கு நீங்கள் அழகை கொடுக்குறீங்க, சரிங்களா? கர்த்தரை நோக்கி பார்த்த போதும் பிரகாசம் அடைவீர்கள். தாவீது நோக்கி பார்க்குறான், பிரகாசம் அடைகிறான். இங்கே இருக்கவங்க பார்க்குறாங்க, இவன் உண்மையே பண்ணலையே, அழுது புலம்பிட்டு இருக்கணும், இப்படி ஜொலிக்கிறானே, நம்மளும் நோக்கி பார்ப்போம். தட்ஸ் ஹவ் ஐ எம் சேயிங் ஹீ ட்ரெயின்டு தம். அதனால தான் அப்படி இருந்தவங்க இப்படி பராக்கிரமசாலியாக மாற முடிஞ்சிருக்கு. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீக்கலாக்கி ரட்சித்தார். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் தேவகுமாரனா நடக்கிறார். ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஆள் தாவீதின் குமாரனே அப்படிங்கிறார். இவரால் அதை விட்டு தாண்டி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. அவரை நோக்கி எனக்கு இது வேணும், எனக்கு இது தந்துட்டார், எனக்கு இது தருவார் நோக்கி பார்க்கும்போது உங்களை கடந்து அவரால் போக முடியாது. சிம்பிள். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ஸோ சிம்பிள். அப்பா எனக்கு இது வேணும்ப்பா, போடா, ஆல்ரெடி இவ்வளோ கொடுத்துட்டேன், இனி இவருக்கு எக்ஸ்ட்ரா வேறு வேணுமா? நான் தான் உங்கள்கிட்ட ஒரு சொன்னேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. அம்மூரில் மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு நான் என் பாப்பா வெளியில் வருது. வெளியில் வந்தோன்னே ஒரு தள்ளு வண்டியில் ஒரு சூப் கடையை பார்க்குது, ஆட்டுக்கால் சூப். அப்பா சூப்புப்பா. ஏல இப்போ தானே சாப்பிட்ட, பர்கர் பீட்சா அது இதுன்னு கண்ட கழுதையும் சாப்பிட்ட, இப்போ உனக்கு சூப் வேற ஒரு கேடா, பட்டு வேணுமாடா வாங்கிக்கடா. பொல்லாத தகப்பனாகிய நான் இப்படி பண்ணுறேன்னா அவர் எப்படிப்பட்ட தகப்பன்? செய்ய மாட்டாரா? கேட்கறது தானே. போய் ஸ்தோத்திரம்ப்பா, நன்றிப்பா, எப்படிப்பட்டவர் நீர், நல்லவர், உங்களுடைய கிருபை என்றும் உள்ளது. உங்களை மாதிரி அப்பா பார்க்கறதுக்கு, இந்த மாதிரி உங்களை ஆராதிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்த ப்ரிவிலேஜே பெரிய விஷயம் இல்லையா? எத்தனை பேருக்கு இந்த ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஸ்லாகியம், அவரை துதிச்சு ஸ்தோதரிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடச்சிருக்குங்க? இன்னும் எத்தனை பேர் தன்னைத்தானே சாட்டையில் அடிச்சுக்கிட்டு தீயில நடந்துக்கிட்டு அங்கே மூட்டையை தூக்கிட்டு போயிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு. அவர் சகலத்தையும் நம்மளுக்காக செய்து முடித்தார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீக்கலாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். உங்களை விடுவிப்பார மாட்டாரா? அந்த தூதனுக்கு டாஸ்க். தூதன் இஸ் நத்திங் பட் அ சர்வன்ட் டு சர்வ் காட். நீங்கள் நானும் அவரோட பிள்ளைங்க, நம்மளுக்கு சர்வ் பண்ணக்கூடியது அவங்களோட டியூட்டி, சரிங்களா? நீங்கள் நானும் தேவதூதனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா சொன்னாரா செஞ்சிரு, சரிங்களா? ஏன்னா நீங்கள் நானும் பிள்ளைங்க, we are not servants, சரிங்களா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஒரு முறை அந்த டேஸ்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா வேற ஒன்று உங்களுக்கு ஒத்துக்காது. இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு தேவனை நீங்கள் பார்க்க முடியாது, ஒரு அப்பாவை பார்க்க முடியாது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஏதாவது ஒன்று குறைபட சான்ஸ் இருக்கா உங்களுக்கு எனக்கோ? ஒரு நன்மையும் குறைபடாது. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்ன? அவரை நோக்கி ஸ்தோத்திரம் சொல்லிட்டு துதிச்சு ஆராதிச்சுட்டு சந்தோஷமாக பாட்டு பாடி ஆட்டம் போட்டுட்ருக்க தான் நம்மளோட டாஸ்க், சரிங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழலாம், சரிங்களா? பிரைஸ் தி லார்ட்.